ஏற்கனவே போன மாதம் போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. போன 14 போக வேண்டியது, அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 14 சரி ஓகே நாங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யார் யாரெல்லாம் போனாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். எங்கள் அக்கா பேர் சொல்லுங்கள். பெரிய அக்கா பேர் அமுதா, சின்ன அக்கா பேர் ராஜலக்ஷ்மி, பெரிய அக்கா பையன் கிஷோர்குமார், சின்ன அக்கா ராஜலக்ஷ்மி, அவங்களோட வீட்டுக்கார் வேடவேந்தன், அவங்களோட அக்கா மஞ்சுளா, அவங்க வீட்டுக்கார் பேர் விக்ரம், அவங்க ரிலேஷன் செந்தில்குமார்னு ஒருத்தர். 7 பேர் போனாங்க. இன்னைக்கு காலையில் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதனா அரசாங்கம் எதனா முடிவெடுத்து எதனா சீக்கிரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ என்னைக்கு போனாங்கம்மா? 14ஆம் தேதி போனாங்க சார். சரி, என்னைக்கு ரிட்டர்ன் இன்னைக்கு வர மாதிரி? மார்னிங் வந்துடுவாங்க. உங்களுக்கு எப்படி தகவல் கிடச்சி, என்ன சொல்கிறாங்க? நியூஸ் பார்த்து தான் பெருவெள்ளம்னு காட்டுறாங்கல்ல நியூஸில், அதை பார்த்து நம்ம அக்கா உடனே கான்டாக்ட் பண்ணலான்னு பண்ணி பார்க்குறோம். எந்த நியூஸும் தெரியல, அவங்கள கான்டாக்டே பண்ண முடியல இது வரைக்கும். நேற்று முந்தின நாள் நைட்டு 7 மணிக்கு பேசணும், அதான். அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் கான்டாக்ட் பண்ண பேசிட்டோம், அவ்வளோதான். இப்போ அரசாங்கத்தில் வந்து பார்த்தாங்களா, என்ன சொல்கிறாங்கம்மா? எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சார், எந்த இதுவும் இல்லை சார். சீக்கிரமாக இதை ரீச் பண்ணி எங்களுக்கு தகவல் நீங்கள் தான் சொல்லணும். இது வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்லலை. சொல்லுங்க, எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. எங்கள் குழந்தை ரொம்ப எங்களை எங்களுக்காக கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க, அவ்வளோதான். எங்கள் மாமாக்கு அவங்க 2 பேரும் தான் ஒரே பையன். எங்கள் வீட்டுக்கு அவன் எங்கே இருக்கானே தெரியல. எங்கள் வீட்டோட செல்லம் அவன். ஆமாம், அவ்வளோ விவரம் கூட தெரியாது. ஒரு மாதிரி வச்சுருந்தேன் கைக்குள்ள. உங்கள் கிஷோரோட ஒய்ஃப் கிஷோர் அம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ உங்ககிட்ட என்ன பேசினாரு? ஏதாவது நேற்று ஏதாவது பேசல. இப்போ என்கிட்ட பேசி திங்கக்கிழமை பேசினாரு. நான் நல்லா இருக்கிறேன், ஆசிட் வச்சுட்டா ஏறுவோம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கிறேன் பாடாத அப்படி தான் சொன்னார். வேறு எதுவும் சொல்லலை சார். அதுக்கப்புறம் சரி ஏதோ 3 நாள் ரீச்சே ஆகலை. கடைசியாக எப்போம்மா பேசுனீங்க? திங்கக்கிழமை. சரி. திங்கக்கிழமை 6 மணிக்கு பண்ணார். அது பேசணும், அதோட லாஸ்ட் 3 நாளாக ஃபோன் பண்ணலை. இப்போ தாசில்தார் வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாம் வாங்கிட்டு போயிருக்காரு. இப்போ அரசாங்கத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க? எங்கே இருக்காங்கன்னு ஒரு குரல் சொன்னாலுமே எங்களுக்கு போதும். வேற மெசேஜ் கிடைச்சா கூட போதும். எங்களுக்கு சேஃபாக இருந்தால் போதும். சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் 14ஆம் தேதி நைட்டு இங்கேருந்து கிளம்புனாங்க, மிட் நைட்டு. இன்றைக்கி நைட்டு வர்றதாக ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. வேலைக்கிழமை 27ஆம் தேதி நைட்டு. இது வரைக்கும் அங்கே ஏதோ வெள்ள பிரச்சனைனால தகவல் ஃபோனே போகல. காலையில் வந்து போலீஸ் சிட்லாப்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்கொயரி பண்ணிட்டு போனாங்க. வர காலைல தாசில்தார் 12 மணிக்கு வந்து என்கொயரி பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் என்ன அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்கே தேடி கண்டுபிடிச்சி எப்படிங்கிறது, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்கள கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒப்படைக்கணும். உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகேசன். என் பேர் ரூபினி. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா விஜயலட்சுமி போனாங்க. 14ஆம் தேதி காலையில் கிளம்பி போனாங்க. 25ஆம் தேதி 24ஆம் தேதி என்கிட்ட நான் லாஸ்ட்லாம் பேசினாங்க மார்னிங்கு. அதுக்கப்புறமா கான்டாக்ட் இல்லை. நேற்று மார்னிங் வெள்ளப்பெருக்கு வந்திருக்குது. என்ன இது வரைக்கும் கான்டாக்ட் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல எனக்கு. என்ன நடந்தது, நானும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கால் போக மாட்டேது, சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. நேபாள வெள்ளத்தில் சிக்கின 49 தமிழர்களுடைய கதி என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நேபாளத்திற்கு சென்னை குரோம்பேட்டை டிராவல் ஏஜென்சி மூலமாக 49 பேர் சென்றாங்க. அவங்க மாயமாகியிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவங்க சென்னையிலேருந்து நேபாளம் போயிருக்காங்க. ஆன்மீக சுற்றுலாவுக்காக அவங்க குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய டிராவல் ஏஜென்சி மூலமாக பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த ஆன்மீக சுற்றுப்பயணமானது தொடங்கியிருக்கு. சரியா ஆகஸ்ட் 26 காலையில் 7:30 மணிக்கு அந்த 49 பேரும் ராஸ்வாகெடி சீன குடியுரிமை மையத்துக்கு போயிருக்காங்க.
ஆகஸ்ட் 26 காலையில், அதாவது 7:30 மணிக்கு அங்கே போனாங்க. 8:42 மணிக்கெலாம் அந்த டிராவல்ஸ் உரிமையாளர் சத்யநாராயணனை தொடர்பு கொண்டு உள்ளூர் ஏஜென்சி கிட்ட பேசியிருக்காங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷத்திலே காலை 9 மணிக்கு ராஸ்வாகேடி சீன குடியுரிமை மையம் பக்கத்திலே வந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கின 49 தமிழர்களுடைய நிலை என்ன? அவங்க பத்திரமா இருக்காங்களா? உயிருடன் மீட்கப்பட்டிருக்காங்களா? இல்லை தகவல் தொடர்பு மட்டும்தான் துண்டிக்கப்பட்டிருக்கா? அப்படிங்கிறது தொடர்பான எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் கிடைக்கல. அவங்கள எப்படியாவது மத்திய மாநில அரசாங்கங்கள் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு கண்ணீர் மல்க மாயமானவர்களுடைய உறவினர்கள் கொடுத்த பேட்டியை இப்போ நம்ம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.